ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் சிவபெருமான் எடுத்த 19 அவதாரோட திருநாம பெயர்கள் சொல்லிட்டு வரும். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அவதாரத்துடைய வரலாற்று சிறப்பையும் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் நம்ம இதுவரைக்கும் கால பைரவர், நந்தி, ஹனுமான், ஷரபர் இவங்க அவதாரெலாம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அவதாரம் பார்த்தீங்கன்னா, துர்வாசர் அவதாரம் சிவபெருமான் ஏன் எடுத்தாருன்னு சொல்ல போகிறோம். இந்த துர்வாசர் இப்போ எதுக்காக எடுத்தாருனாக்கா, முன்கோபம் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும், இதனால் நம்ம செய்கிற நன்மை எல்லாமே தீமையில் முடிஞ்சிடும். நீங்கள் என்ன தான் கோடியாக நன்மைகள் செஞ்சாலும் அந்த முன்கோபத்தில் ஒரு எடுக்கிற தவறான விஷயம் தான் கடைசி வரைக்குமே நிற்கும். அதான் சொல்லுவாங்க, ஒரு நல்ல பேர் வாங்குறது அவ்வளோ கஷ்டம், கெட்ட பேரை சீக்கிரம் வாங்கிக்கலான்னு. அதுக்கு இந்த துர்வாசர் அவதாரம் தான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அத்ரி முனிவர் இருக்கார் இல்லையா, தன் மனைவி அனுஷா கூட திரிகுஷ் மலையில் கடுமையான தவம் செய்கிறார். எதுக்காக தவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை வேணும் தான் தவம் செய்கிறார். இப்படி தவம் செய்யும்போது இந்த அத்ரி முனியுடைய தவத்தில் சிவபெருமான் மட்டும் மகிழ்ச்சி அடையலை, பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் 3 பேருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மூணு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா தானே அதுக்கு ஒரு குழந்தையாக பிறக்கணும் அத்ரி முனிவருக்குன்று விருப்பப்படுறாங்க. அப்படி சில காலம் கழித்து அப்படி தான் பிரம்மா பிரம்மாவுடைய அவதாரமாக சோம வடிவில் அவதரிக்கிறார். விஷ்ணு பார்த்தீங்கன்னாக்கா தாத்தாத்ரேயர் அவதாரமாக இருக்கார். சிவபெருமான் தான் துர்வாசரா அவதாரமாக பிறக்கிறார். இப்படி தான் துர்வாசர் பிறக்கிறாரு. இந்த துர்வாசர் எப்படி பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வடிவில் பிறக்கிறாரு, எந்த சூழ்நிலை பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மிகவும் கடுமையான சண்டை நடக்குது. சண்டை அவ்வளோ சண்டையில் முன்னெடுக்க தேவரெல்லாம் பயந்து ஓடுறாங்க. இப்படி ஓடுறதை பார்த்து சிவபெருமான் கோபம் குறையல, இந்த கோபம் எல்லை மீறி கட்டுக்கடை போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு டைமில் எரிச்சல் அடையுது. எரிச்சல்லாம் கோபம், அவங்களுக்கு கோபம் வருது. இந்த சிவபெருமானோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய குழப்பத்தையே உருவாக்குது சிவபெருமான். அப்போது அந்த சிவபெருமானுக்கு நம்ம கோபத்தால் இவங்களுக்கு குழப்பம் உருவாதுன்னு உணர முடிஞ்சது. அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்ல, அந்த கோபத்தை எங்கேயோ வெளிப்படுத்தணும். அப்போ தான் அத்ரி முனியுடைய வரம் கொடுத்துருந்தாலே அத்ரி தவத்தால், அப்போது அத்ரி தவ அனுஷாவுக்கு துர்வாசராக பிறக்கிறார். இதனால தான் துர்வாசர் பார்த்தீங்கன்னாக்கா மிக 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 கோபக்காரர்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறார், நிதானம் இருக்காது, ஆராய மாட்டார், முன்கோபம். இதனால் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சாபம், நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சாபம் விட்டுக்கிறாரு. அந்த சாபத்துக்கு வழியாக இப்போ பல பேர் பல கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரம் கொடுத்துருக்காருங்க, அந்த வரத்தால் பல பேர் மகிழ்ந்துருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்ச சொல்கிறதுனா, காளிதாசன் சகுந்தலான்னு ஒரு இது சொல்கிறோம் இல்லையா, காதலுக்காக சொல்கிறோம் இல்லையா, அந்த காளிதாசன் சகுந்தலா இவங்க ஒழுங்காக துர்வாசருக்கு மரியாதை தரலன்னு என்ன பண்ணுவார், சகுந்தலாவுக்கு காளிதாசன் நினைவே மறக்க செய்வதற்கு ஒரு வரனை கொடுத்துருக்காரு. இதனால தான் அந்த காளிதாசன் சகுந்தலா வரலாறு நம்ம இன்னும் பேச போகிறோம். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குந்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உபசரிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மயங்குறாரு துர்வாசர் மயங்கி தான் அவங்களும் ஆராய்க்கிறாரு. எப்படின்னாக்கா, அவங்க எப்போ நினச்சாலும் எந்த கடவுளும் அழைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு வரனை கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எப்போ வேணாலுமே நினைக்கிறத அடைய முடியுன்ற மாதிரி ஒரு வரனை கொடுக்குறாரு துர்வாசர். இப்படி தான் துர்வாசர் முனியுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, துர்வாசர் முனிவரோட ரூபமாக சிவபெருமான் சொல்ல நினைக்குது, முன்கோபம் பல வினைகள் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் முன்கோபத்தை தவிர்த்துட்டு நிதானத்தை கடைப்பிடிச்சு நிம்மதியாக வாழ்க்கை தான் சிவபெருமான் துர்வாச முனிவருடைய அவதாரம் மூலிமா நமக்கு உணர்த்துவது. அதனால் அன்பே சிவன் சொல்லிட்டு அன்போடு வாழுங்க, எல்லாமே இன்பமாக அமையும். ஓம் நம சிவாய. ஓம்
ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.